சென்னை மெட்ரோ ரயில் நிலைய பயணிகளுக்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் வாகன நிறுத்தும் கட்டணங்கள் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. சென்னை மெட்ரோ ரயில்களில் பயணிக்காமல் மெட்ரோ ரயில் நிலைய வாகன நிறுத்தங்களை மட்டும் பயன்படுத்துபவர்களின் தேவை அதிகரித்துள்ளதால் கட்டணங்கள் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. கடந்த 30 நாட்களில் குறைந்தது 15 பயணங்கள் செய்த மெட்ரோ பயணிகளுக்கு விம்கோ நகர் பணிமனை, தியாகராய கல்லூரி, நேரு பூங்கா, கோயம்பேடு, அசோக் நகர், ஆலந்தூர் மெட்ரோ ஆகிய 6 மெட்ரோ ரயில் நிலையங்களில் மாதாந்திர பாஸ் வசதி நீட்டிக்கப்பட்டுள்ளது. புதிய வண்ணாரப்பேட்டை, நந்தனம், எழும்பூர் மற்றும் ஷெனாய் நகர் மெட்ரோ ஆகிய 4 மெட்ரோ ரயில் நிலையங்களில் வாகன நிறுத்தம் இடவசதி இல்லாத காரணத்தால் மாதாந்திர பாஸ் வழங்குவது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. திருவொற்றியூர் தேரடி, காலடிப்பேட்டை, புது வண்ணாரப்பேட்டை, மண்ணடி, உயர்நீதிமன்றம், அரசினர் தோட்டம், LIC, நந்தனம், கிண்டி, ஆலந்தூர், நங்கநல்லூர், மீனம்பாக்கம், விமான நிலையம், அசோக் நகர், திருமங்கலம், எழும்பூர் மெட்ரோ ஆகிய 18 மெட்ரோ ரயில் நிலையங்களில் மெட்ரோ பணிகள் அல்லாதவர்களின் வாகன நிறுத்தம் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. கடந்த 30 நாட்களில் மெட்ரோ ரயிலில் பயணம் செய்யாதவர்கள் அல்லது 15க்கும் குறைவான பயணம் செய்தவர்களுக்கு அரும்பாக்கம் மெட்ரோ மற்றும் பரங்கிமலை மெட்ரோ ரயில் நிலையங்களில் மாதாந்திர வாகன நிறுத்தும் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. மீதமுள்ள மெட்ரோ ரயில் நிலையங்களில் வாகன நிறுத்தும் கட்டணத்தில் எவ்வித மாற்றமும் இல்லை என சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் தெரிவித்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.